अस्सलाम वालेकुम வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. उर्दूவில் ஒரு கவிஞர் சொன்னார், जिस दौर पे नाज़ा थी दुनिया हम अब वो ज़माना भूल गए, औरों को जगाना याद रहा खुद होश में आना भूल गए. எந்த பொற்காலத்தை காலம் போற்றி வந்ததோ அந்த காலத்தை நாம் மறந்துவிட்டோம். மற்றவர்களை எழுப்பும் கவலையிலே நாம் சுதாரிப்பதை மறந்துவிட்டோம். मुंह देख लिया आईने में पर दाग न देखा सीने में, जी ऐसा लगाया जीने में मरने को समा भूल गए. கண்ணாடியில் முகத்தை பார்த்தோம், ரசித்தோம். ஆனால் உள்ளத்தில் இருக்கும் காயத்தை நாம் பார்க்கவில்லை. வாழ்க்கை என்று தன்னை எவ்வாறு அர்ப்பணித்தோம் என்றால் மரணிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தையே இழந்துவிட்டோம். अजान तो अभी होती है मस्जिद की फिजा में आए लोगों, जिस ज़र्ब से दिल हल जाते थे वो ज़र्ब लगाना भूल गए. பள்ளிகளில் பாங்கோசை எழுப்பப்படுகிறது மக்களே. ஆனால் எந்த அல்லாஹ் என்ற ஒரு குரலை கொண்டு உள்ளங்களும் நாடே அதிர்ந்து கொண்டிருந்ததோ, நடுங்கிக் கொண்டிருந்ததோ, அந்த குரலை நாம் மறந்துவிட்டோம். மற்றொரு ஷாயர் சொன்னார், पत्ता पत्ता बूटा बूटा हाल हमारे जाने हैं, जाने न जाने भूल ही न जाने बाग सारा जाने है. இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய இலை, ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு மொட்டும் நம்முடைய நிலை நன்றாகவே அறிந்திருக்கின்றது. ஆனால் அறிந்து கொள்ளவில்லை என்றால் தோட்டக்காரர்கள் தான் நம்மை அறிந்து கொள்ளவில்லை என்பதை போல நாட்டின் சுதந்திரத்திற்காக முன்னோர்கள் எப்படியாக தியாகங்களை கொடுத்தார்கள், குறிப்பாக ஆலிம் பெருமக்கள் எந்த தியாகங்களை கொடுத்தார்கள், எப்பொழுது இருந்து அவர்களுடைய தியாகங்கள் ஆரம்பித்தன, வீர தீர செயல்களிலாலும் தன்னுடைய உயிர்களை மாய்த்து கொண்டதாலும் வெற்றி வாகைகளை எப்படி சூடிக்கொண்டார்கள் என்ற அந்த வீர தீரமான சம்பவங்களையும் சரித்திரங்களையும் நாம் மறந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் இன்று இருக்கக்கூடிய சமுதாயம் அதை புதைத்துக் கொண்டிருக்கின்றது. மேலானவர்களே, வெள்ளையன் ஏன் நமது நாட்டிற்கு வந்தான், எப்பொழுது வந்தான், எப்படி வந்தான், எதற்காக வந்தான், வந்த பிறகு எப்படி அவன் இங்கே தன்னுடைய காலை நன்றாக பதித்தான், ஏன் பதித்தான்? உண்மையில் பார்க்கும் பொழுது எதை நாம் பாரதம் என்று கூறுகின்றோமோ, என்று நாம் பார்க்கக்கூடிய வரைபடத்தில் இருக்கக்கூடிய இந்தியா அல்ல. ஒரு காலத்திலே பாரதம் என்று சொல்லக்கூடிய இந்தியா இலங்கையும் அடக்கிக் கொண்டது, பர்மாவை அடக்கிக் கொண்டது, மேலும் இன்று பிரிந்திருக்கக்கூடிய பாகிஸ்தான், வங்காள தேசத்தையும் அடக்கிய ஒரு பெரும் நாடாக இருந்தது. இத்தகைய நாட்டில் வெள்ளையன் 1498 வாஸ்கோ ட காமா உலக மேப்பை முன்வைத்து தரைமார்க்கமாகவே மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்களே, கடல் மார்க்கமாக செல்வது எப்படி, எங்கிருந்து செல்ல வேண்டும் என்பதாக ஆராய்ந்து ஒரு விதமாக அவன் அதற்கான வழியை கண்டுபிடித்து 1498 வாஸ்கோ ட காமாவும் அவனுடைய நண்பர்களும் வந்தார்கள். தொடர்ந்து இங்கே வணிகங்களை ஆரம்பித்தார்கள். வணிகங்களை ஆரம்பித்தவர்கள் நாளுக்கு நாள் தன்னுடைய கம்பெனியை பெருக்கிக் கொண்டே சென்றார்கள். நாளடைவிலே அவர்களுக்கு இந்தியாவில் இருந்த பொருளாதாரம் வளமிக்க இந்த நாட்டின் வளங்களை கண்டு இங்கே நாம் எப்படியும் தன்னுடைய ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும், மேலும் இங்கே இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை எல்லாம் கடத்தி செல்ல வேண்டும் என்ற ஆசையும் ஏற்பட்டது. நீண்ட நெடிய சரித்திரத்தின் இடையிலே இந்தியா அந்த நேரத்திலே உலக நாடுகளில் இருப்பவர்கள் எல்லாம் ஏங்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறந்த ஆட்சி தந்து கொண்டிருந்தது. இந்தியாவில் இருந்த பொருளாதாரம் பல நாடுகளையும் இங்கே ஈர்த்து கொண்டிருந்தது. பல நாடுகளை ஈர்த்து கொண்டிருக்க வெள்ளையர்கள், குறிப்பாக ஐரோப்பியர்கள், இங்கே இருக்கும் செல்வங்களை எல்லாம்
செல்வ கொழிப்புகளை எல்லாம் கடத்தி செல்ல வேண்டும் என்பதாக மிகவும் ஆசைப்பட்டார். மன்னர்களின் காலத்திலே இந்த செல்வ கொழிப்பு ஏராளமான தங்கம், ஏராளமான வைரம், ஏராளமான வைடூரியம், ஏராளமான வெள்ளி ஒரு தனி வியாபாரியிடம் இருந்த பொருளாதாரத்தின் அளவிற்கும் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய வங்கியில் அரசு சார்பாக செல்வங்கள் இருக்கவில்லை. அவுரங்கசீப் ஆலம்கீர் காலத்திலே ஆக்ரா இன்னும் தில்லியில் இருக்கக்கூடிய வெள்ளி நாணயங்களை எடை போட்டு எண்ணி முடிக்க வேண்டும் என்பதாக ஆரம்பித்தார். ஆயிரக்கணக்கான சேவகர்களை வைத்து 6 மாதங்களை வரை எடை போட்டு முடியவே இல்லை. அந்த அளவுக்கு வெள்ளி நாணயங்கள், தங்க நாணயங்களை தொடவே இல்லை. இந்த அளவுக்கு செல்வ செழிப்பு இருந்தது. அது மட்டுமா, மன்னர்கள் ஆண்டுக்கு 12 முறை தன்னுடைய எடைக்கு எடை தங்க காசுகளை எடை போட்டு தான தர்மங்களை செய்து வந்தார்கள். ஈராக் காலங்களிலே படுக்கும் பொழுது வெள்ளி நாணயம் நிறைந்த மூட்டைகளை அவருடைய படுக்கைகளுக்கு பக்கத்திலே வைக்கப்படும். இரவிலே யார் எந்த யாசகர் வந்தாலும் எதற்காக வந்தாலும் வாரி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. இந்தியாவில் இருந்த பொருளாதாரம் எந்த அளவுக்கு மேலோங்கி இருந்தது என்றால், இங்கே ஆடைகளின் உற்பத்தி மிக முன்னணியில் இருந்தது. பட்டாடைகளும் மற்ற ஆடைகளும் இங்கே தயாரிக்கப்பட்டு அயல் நாடுகளிலே, குறிப்பாக பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய ராணிகள், மகாராணிகள், இளவரசிகள் இங்கே தயாரிக்கும் ஆடைகளை அணிந்து வந்தார்கள். இந்த தயாரிப்புகளை, தறித்தொழிலை இங்கே இருந்து ஒழிக்க வேண்டும் என்று யாரெல்லாம் தறியில் இருந்தார்களோ அவர்களுடைய விரல்களை வெட்டி இந்த தொழிலை இங்கே நடத்தவிடக்கூடாது என்பதாக தன்னுடைய நாட்டிற்கு கடத்தினார். இப்படியாக ஏராளமான அக்கிரமங்களுக்கு மத்தியிலே வெள்ளையர்கள் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது, நாளுக்கு நாள் அவர்கள் செய்த மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டு அவர்களுக்கு இதுவரை ஒத்துழைப்பை தந்து கொண்டிருந்தார்களே இந்தியர்கள், இஸ்லாமியர்கள் எல்லோருக்குமே ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியது. அதில் அவர்களுக்காக அவர்களுடைய ஆட்சியில் பல உதவிகளை செய்திருந்தோம். சில காரணங்களால் மக்களுக்கு பொதுவான வெறுப்பு ஏற்பட்டது. ஒன்று, படைகளிலே அவர்களை பலவந்தமாக இணைத்து துப்பாக்கியில் இருக்கக்கூடிய தோட்டாக்களை நிரப்பும் சமயத்திலே பண்டி கொடுப்பால் சுத்தப்பட்ட அந்த தோட்டாக்களை இஸ்லாமியர்களும் இந்துக்களும் பல்லால் கடித்து அதை நிரப்ப வேண்டும் என்பதாகவும் நிர்பந்தித்தார்கள். இஸ்லாமியர்களுக்கும் வெறுப்பு, அந்நியர்களுக்கும் வெறுப்பு, குறிப்பாக மாட்டுடைய கொழுப்பையும் அதில் சேர்த்திருந்ததால் புனிதமாக கருதிய அந்த மாட்டை, அதனுடைய கொழுப்பை நம்மை கொண்டு கடிக்க வைக்கின்றார்களே என்பதாக வெறுத்தார். அது மட்டுமல்லாமல் மற்ற சமயத்தை சார்ந்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் ஒரே படையிலே சேர்த்து படையில் இருக்க வேண்டும் என்பதாக நிர்பந்தித்தார்கள். பல ஹோட்டல்களில், கிளப்புகளில் போர்டு போடப்பட்டிருந்தது, இந்தியன் அண்ட் டாக்ஸ் நாட் அலவுட். இந்த உணவகங்களிலே இந்தியர்களும் நாய்களும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். வெள்ளையர்கள் சென்றால் இந்தியர்கள் தலை குனிந்து சல்யூட் செய்ய அடிக்க வேண்டும், அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் எந்த இந்தியர்களையும் மதிக்க மாட்டார்கள். கால்நடைகளை போல அவர்களை துச்சமாக நினைத்து நடப்பார்கள். இது போன்ற அடிப்படை காரணங்களால் மக்களுக்கு ஒரு பெரும் வெறுப்பு ஏற்பட்டிருந்தது, அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று. இந்த நிலையில் சற்று முன் நாம் கேட்டதை போல பெங்காலிலே சிராஜுத்தௌலா ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவருக்கு முன்பதாக அதிவர்தி ஹா அவருடைய நானா ஆட்சி செய்து கொண்டிருந்தார். நானா ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுதே வெள்ளையர்களை வெளியேற்ற வேண்டும் என்று போரிட்டார், வெற்றி அடைந்தார். அந்த வெற்றி அடைந்ததை கண்டு வெறுப்புற்ற வெள்ளையர்கள் மிகவும் ஆத்திரமடைந்தார்கள். இவர்களை எப்படியும்
நசுக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்பதாக முயற்சிகளை மேற்கொண்டார்கள். ஆனால் சிராஜுத்தௌலா அந்த நேரத்திலே தன்னுடன் இருந்த படைகளை வைத்து போரிட்டார். இவருடன் இருந்த படையோ 1,00,000க்கு மேற்பட்ட வீரர்கள் இருந்தார்கள். ஆனால் வெள்ளையர்களிடத்திலே 12,000 13,000 வீரர்கள் தான் இருந்தார்கள். அப்படி இருந்தும் ஒரு சிறிய படையிடத்திலே சிராஜுத்தௌலா தோற்றுவிட்டார். காரணம், மீர் ஜாஃபர் என்ற அவருடைய மருமகன் மந்திரியாக இருந்தவர் துரோகம் செய்து தனக்கு இதற்கு பிறகு ஆட்சி தரப்படும் என்பதற்காக துரோகம் செய்தார். அதன் காரணமாக சிராஜுத்தௌலா தோல்வியுற்றார். இந்த தோல்விக்கு அடுத்து இந்த போர் நடந்தது 1753-54 தொடர்ந்து பல நாட்கள் இது போன்ற போர்கள் நடந்து கொண்டே இருந்தன. 1799 ஃபதஹ் அலி முஹம்மத் டீப்பு சுல்தான் ஷஹீத் அவர்கள் ஸ்ரீரங்கப்பட்டணத்திலே வீரமரணம் அடைந்தார்கள், கொல்லப்பட்டார்கள். இறுதி நேரத்திலே சொன்ன அவர்களுடைய வார்த்தைகளும் நமக்கு சரித்திரத்திலே நன்றாகவே கேட்டு ஞாபகம் இருக்கும். டீப்பு சுல்தான் ஷஹீத் அவர்களை பற்றி ஹதரத் அல்லாமா ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறினார்கள். முதல் விஷயம், அந்நியர்களும் வெள்ளையர்களும் அவருடைய உருவத்தை ஒரு முரட்டு வீரனை போல, வாலிபனை போல முறுக்கு வீசையை போட்டு தாடியும் இல்லாமல் வெளியிட்டிருக்கின்றார்கள். டீப்பு சுல்தான் ஷஹீதுடைய உருவம் அத்தகைய உருவம் அல்ல. மாறாக டீப்பு சுல்தான் ஷஹீதை பற்றி மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறினார்கள், அவர் அப்தால்களின் குதுப்களின் தலைவராக இருந்தார், இறை நேசராக இருந்தார். ஐங்கால தொழுகைகளோடு தஹஜ்ஜுதையும் தொழக்கூடியவராக இருந்தார். மேலும் குர்ஆனை ஓதக்கூடியவராக இருந்தார். குர்ஆனை ஓதும் பொழுது அழுது கொண்டும் இருப்பார். எந்த அளவு என்றால், ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் என்று அவர் கொல்லப்பட்டாரோ 1799 ஆண்டு கொல்லப்பட்ட அன்றும் அவர் தஹஜ்ஜுத் தொழுதார். அன்று இஷ்ராஃபை தொழுதார். இஷ்ராஃபை தொழுத பிறகுதான் களத்திற்கு சென்றார். அங்கே சென்ற பிறகு அவர் ஷஹீதானார். அவருடைய அச்சமும் பீதியும் வெள்ளைக்காரர்களின் உள்ளத்தில் எந்த அளவுக்கு இருந்தது என்றால், மௌலானா வலி ரஹ்மானி அவர்கள் கூறுகின்றார்கள், வெள்ளையர்கள் தன் வீட்டிலே தூங்காத பிள்ளைகளை அச்சுறுத்துவார்களாம். தூங்குறியா இல்லையா, டீப்பு வர்றாரு, டீப்பு வந்துருவாரு என்பதாக. அந்த அளவுக்கு அச்சமும் பீதியும் டீப்பு சுல்தான் ஷஹீதை பற்றி இருந்தது. எப்பொழுது அவர்கள் இறந்து விட்டார்களோ, இன்று முதல் இந்தியா நமது நாடு என்பதாக அவர்கள் பறைசாட்டிய சரித்திரமும் நமக்கு நன்றாகவே தெரியும். இந்த 2 மன்னர்களுக்கு பிறகு முகலாய மன்னர்களின் கடைசி மன்னராக இருந்த சுல்தான் பஹாதுர் ஷா ஜஃபர், அவரை வெள்ளையர்கள் எதிர்த்து போராடினார்கள். சுல்தான் பஹாதுர் ஷா ஜஃபர் அவருடன் ஏராளமான இஸ்லாமியர்கள் போர்க்களத்திலே இருந்தார்கள். 3 நாட்கள் தொடர்ந்து போர் நடந்து கொண்டே இருந்தது. அந்த நேரத்திலே ஏற்பட்ட சில துரோகங்களின் காரணத்தால் சுல்தான் பஹாதுர் ஷா ஜஃபர் அவரும் சிறைப்பிடிக்கப்பட்டார். இந்த நிலையிலே இந்த சம்பவத்தை பல முறை கேட்டிருக்கின்றோம். அவருடைய 3 மகன்கள் அவர்களுடைய தலைகளை எல்லாம் கொய்து ஒரு பாத்திரத்திலே வைத்து காலை உணவாக அவருக்கு முன்பாக சமர்ப்பிக்கப்பட்டது. அதை கண்ட சுல்தான் பஹாதுர் ஷா ஜஃபர் கூறினார்கள், முகலாய மன்னர்களின் இளவரசர்கள் என்றுமே சிவந்த முகத்தோடு தான் தந்தை மாதரிடம் வருவார்கள் என்பதாக பெருமிதம் கொண்டார். அவர் காலாபாணி என்ற அந்த அண்டோமானுக்கு அனுப்பப்பட்டார். அந்த நேரத்திலே இந்த நாட்டிலே ஆட்சி செய்திருந்தும் நமக்கு இங்கே அடக்கம் செய்வதற்காக 6 அடி இடம் கிடைக்கவில்லை என்பதாக அவர் கவலைப்பட்டு அந்த நேரத்திலே சில கவிகளையும் சொன்னார். அதில் அவர் சொன்னார், கித்னா बदनसीब है जफर दफर के लिए 2 गज जमीन न मिल सका, 2 गज जमीन न मिल सकी கோஹையார் மே என்பதாக தன்னுடைய ஊரிலே தனக்கு 6 அடி
நிலவும் கிடைக்கவில்லையே, எங்கேயோ எங்களை அடக்கி கொண்டிருக்கின்றார்களே என்பதாக அவர் கவலைப்பட்டார். இப்ப நம்ம யோசிக்க வேண்டியது என்ன, இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக போரிட்டவர்களில் ஏராளமானவர்கள் இருந்தார்கள், அந்நியர்களும் இருந்தார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் தான் ஆரம்பத்திலிருந்து போர்க்களத்திலே இருந்தவர்கள். இஸ்லாமியர்கள் ஆரம்பத்திலிருந்து போர்க்களத்திலே இருந்தார்கள். சற்றேறக்குறைய 100 ஆண்டு 150 ஆண்டுகள் வரை மற்ற யாரும் போர்க்களத்திலே வரவில்லை. காரணம், பெங்காலிலே ஆண்டு கொண்டிருந்த சிராஜுத்தௌலா ஒரு முஸ்லிம் ஆட்சி. அதே போல இங்கே சவுத்திலே கர்நாடகாவிலே டீப்பு சுல்தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தாரே, அதுவும் ஒரு இஸ்லாமிய ஆட்சி. கடைசியாக பஹாதுர் ஷா ஜஃபர் தில்லியில் ஆட்சி செய்து கொண்டிருந்தாரே, அதுவும் ஒரு இஸ்லாமிய ஆட்சி. இஸ்லாமிய ஆட்சி பறிக்கப்பட்டதால், இஸ்லாமியர்களுக்கு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டதால் களத்திலே ஆரம்பமாக இஸ்லாமியர்கள் இருந்தார்கள். அப்படி இருந்தும் ஃப்ரீடம் ஃபைட்டிங் என்பது, இந்திய சுதந்திர போராட்டம் என்பதை 1857 இருந்து தான் கணிக்கின்றார்களே தவிர 1857க்கு முன்னதாக ஷா இஸ்மாயில் ஷஹீத் அவர்கள், ஷா அப்துல் அசீஸ் போன்றவர்கள் எல்லாம் பத்வா கொடுத்தார்களே, அந்த காலங்களை எல்லாம் கணிக்கவில்லை. காரணம் என்னவென்றால் 1856-57 பஹாதுர் ஷா ஜஃபர் மன்னருடன் போர் நடக்கும் சமயத்தில் 1,00,000 சற்றேறக்குறைய 29,000 வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். 29,000 வீரர்கள் கொல்லப்பட்டதில் 25,000 24,000 வீரர்கள் இஸ்லாமியர்கள், 5,000 வீரர்கள் தோழமை சமயத்தை சார்ந்தவர்கள். இந்த 5,000 வீரர்கள் தான் ஒரு பெரும் திரளாக முதல் கட்டமாக இந்தியாவுக்காக உயிரை கொடுத்த தோழமை சமைத்தார்கள். எனவே தான் சரித்திரம் எழுதுபவர்கள் எல்லாம் ஃப்ரீடம் ஃபைட்டிங் என்பதெல்லாம் 1857 இருந்து தான் என்பதாக எழுத ஆரம்பித்தார்கள். உண்மையில் பார்க்கும் பொழுது அதற்கு முன்னதாகவே போர்கள் ஆரம்பித்தது. இதில் ஓரிரண்டு பெரியார்களை பற்றி மட்டும் நான் சொல்லி இங்கே நான் என்னுடைய உரை முடித்துக் கொள்வேன். அதில் ஷேகுல் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாமூது ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தாருல் உலூம் தேவபந்தினே மௌலானா காசிம் நஹ்மூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மாணவர். அவர் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்திற்காக சற்றேறக்குறைய 40 ஆண்டுகள் தொடர்ந்து தியாகங்களை கொடுத்தவர்கள். இந்திய சரித்திரத்திலே இந்திய போராட்டத்திற்காக போராடியவர்களில் அந்நிய நாட்டிலே சிறைப்படுத்தப்பட்ட முதல் இஸ்லாமிய கூட்டம் என்பதே ஷேகுல் ஹிந்த் மௌலானா முஹம்மது ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த கூட்டம் தான். சற்றேறக்குறைய 232 நண்பர்களோடு மால்டா ஜெயிலிலே அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டார்கள். அங்கே நெருப்பிலை அவர்களை படுக்க வைத்தார்கள். அவர்களுடைய முதுகெலும்பெல்லாம் நெருப்பிலே உருகி போயிருந்தது. அது மட்டுமல்லாமல் ஒரு சிறிய அறையிலே அவர்களை போட்டு பாம்புகளை விட்டு விடுவார்கள். பாம்புகள் அவர்களை கடிப்பதற்காக வரும். அப்போது மௌலானா ஷேகுல் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாணவரிடத்திலே சொல்வார்களாம், ஹுசைன் அஹமத், அல்லாஹ் அல்லாஹ் என்ற திக்ரை செய்யுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை செய்யுங்கள் என்பதாக அவர்கள் அந்த சிறைச்சாலையிலே அல்லாஹ் அல்லாஹ் என்பதாக திக்ர் செய்ய அந்த பாம்புகள் எல்லாம் கொட்ட வந்தது படம் எடுத்து ரசித்து கேட்டுக்கொண்டிருக்குமாம். இது போன்ற ஒரு நிலை. எப்பொழுது அவர்கள் விடுதலை பெற்று பம்பை துறைமுகத்திற்கு வந்தார்களோ, வரவேற்பதில் பேரிஸ்டராக படித்து வந்த மகாத்மா காந்தி வந்த நேரத்திலே தான் வந்திருந்தார், வரவேற்க வந்திருந்தார். அதற்கு பிறகு நடந்த
கூட்டத்திலே தான் ஷேகுல் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறினார்கள், இனிமேல் இந்தியாவிலே நாம் நம்முடைய போராட்டம் அஹிம்சையாக இருக்கும். அதற்காக இந்த மகாத்மா காந்தி என்று சொல்பவரை, பேரிஸ்டராக படித்து வந்தவரை நாம் படையில சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக அவர்கள் தான் ஆரம்பமாக இந்திய போராட்டத்திற்காக காந்தியை தன்னுடன் இணைத்துக் கொண்டார்கள். அல்லாமா அப்துல் பாரி ஃபரங்கி மஹல்லி அவர்கள் தான் காந்தி அவர்களுக்கு ஒரு கூட்டத்திலே மகாத்மா என்ற பட்டத்தையும் கொடுத்தார்கள். இறுதி நேரத்திலே அவர்கள் உயிர் பிரியும் நேரம் மஹமூத் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு குறுகிய அறையிலே கைசைத்துடன் வானத்தை பார்த்து அழுது கொண்டிருந்தார்கள். ஏன் அழுது கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு ஷேகுல் ஹிந்த் அவர்கள் கூறினார்கள், நான் ஆசை வைத்தது என்னவென்றால் வெள்ளைக்காரர்களுக்காக எதிர்த்து நான் போராட வேண்டும், போராடி நான் கொல்லப்பட வேண்டும், என்னுடைய பிரேதத்தை நாய்கள் கடித்து கொதறி தின்றுவிட வேண்டும், நாளை கியாம நாளிலே நாய்களின் உடலிலிருந்து என்னுடைய மாமிசங்கள் வெளியே வர வேண்டும், வீரனாக ஷஹீதாக அல்லாஹ்விடத்திலே நான் வர வேண்டும், அல்லாஹ் என்னை பார்த்து இறக்கப்பட வேண்டும் என்று நாடினேனே, இன்று நான் ஒரு படுக்கையில் இறந்து கொண்டிருக்கின்றேனே என்றார்கள். இது போன்ற ஏராளமான சரித்திரங்கள் எங்களுடைய பெரியார்கள் கொடுத்த தியாகங்களிலே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தும் வானலோகத்தில் இருந்தும் வீரமரணம் அடையும் பொழுது வானத்திலிருந்து இறங்கிய ஹூர்லீன்கள், சுவர்க்க கன்னிகள் வீரமரணம் அடைந்த அந்த ஷஹீதுகளுக்கு தண்ணீர் போட்டினார்கள். ஷாமிலி மைதானத்திலே ரஷீத் அஹமத் கங்கோயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் மஸாஹிருடைய ஃபவுண்டர் மௌலானா மஸ்ஹர் நானூத்திவி அவர்கள் எல்லாம் போரிட்ட அந்த போரிலே ஜாமின் ஷஹீது பொழுது இறந்தார்களோ அவர்களுடன் இருந்த வீரர்களுக்கு சுவர்க்கத்தில் இருந்து இறங்கிய அந்த ஹூர்லீன்கள் தண்ணீரை புகட்டினார்கள் என்ற சம்பவம் இருக்கின்றது. இது போன்று பல சரித்திரங்கள் இருக்க நாம் இன்று நம்முடைய சரித்திரங்களை மறந்து கொண்டிருக்கின்றோம். அந்நியர்கள், மற்றவர்கள் நம்முடைய சரித்திரத்தை மறுத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே நம் சரித்திரங்களை நியூ ஜெனரேஷனுக்கு எடுத்து சொல்வது கட்டாயம். அதை அச்சடித்து பிரசுரித்து ஒரு பாடமாகவே நாம் போதிவிக்க வேண்டும் என்பதாக மௌலானா அசாத் மதனி ஃபிதாய மில்லத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்டு சென்றார்கள். அதே கோரிக்கையை வைத்து நானும் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். இன்று வந்த எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்தவனாக எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததற்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வாக்கு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.